விஜயகுமார் சார், தொடர்ந்து எந்த ஆட்சியாக இருந்தாலும் கொலைகள் அப்படிங்கிறது தடுக்க முடியாத ஒன்றாக தான் இருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த தற்போதைய திமுக ஆட்சி நடைபெற்ற இந்த கொலைகளை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஜனவரி 1 முதல் 200 நாட்கள் 595 கொலைகள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகம் கொலை மாநிலமாக மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதற்கு பதில் கொடுத்திருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, பழிக்கு பழியாக முன்விரோதம் காரணமாக நடக்கக்கூடிய கொலைகளுக்கு அரசை குறை கூறுவது ஏற்புடையது கிடையாது அப்படிங்கிறாரு. இப்போ இது பழிக்கு பழியாக நடக்கக்கூடிய கொலைகளுக்கு அரசை குறை கூறுவது அப்படிங்கிறது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அவருடைய கேள்விப்படி? அதாவது சத்தியம் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் நெறியாளரான உங்களுக்கும் சகா பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். அதாவது இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பார்த்தீங்கன்னா படுகொலைகள் நடந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கின. மத்திய குற்ற ஆவண காப்பகம் சொல்லுகிறது, இந்தியாவிலேயே அதிக கொலைகள் விழுகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. சரி, இப்படி தமிழ்நாட்டினுடைய கொலைகள் விழுந்துன்னு இருக்கு. ஒரு அமைச்சர் போறாரு, பழிக்கு பழின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த பழிக்கு பழியா கூலிப்படையா செயல்படுறாங்க நடக்கவில்லையா? அதாவது இந்த அளவுக்கு இல்லைங்களேங்க, இந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு திமுக அளவுதான் பிரச்சனை இல்ல, காவல்துறை அளவுதான், எண்ணிக்கை தான் பிரச்சனை. எண்ணிக்கையை விட அதிகமாவே நடக்குது இல்ல, எண்ணிக்கை விட்டுருங்க. எங்கேயோ ஒன்னு அத்திப்புத்தா போல நடக்கிறதுக்கும் தினமும் கொலைகள் விடுவதற்கும் காரணம் இல்லையா? இதே காவல்துறை எங்களுடைய கட்டுப்பாட்டுல எங்கள் ஐயா எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்துல இதே காவல்துறை தான். இப்ப காவல்துறை எதுவும் மாத்த போதில்லை. இப்ப இதே காவல்துறையை வச்சுதான் நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் பண்ண போறோம். இந்த காவல்துறையை சிறப்பாக செயல்படாமல் போனதுக்கு முதலமைச்சருடைய நிர்வாக திறமையற்ற காரணம் தான். ஏன்னா காவல்துறை கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. காவல்துறைகளுக்கு துறையினருக்கு சுதந்திரமாக செயல்படுது. அரசியல் படுகொலை கிடையாது. காவல்துறையை நீங்க சுதந்திரமா செயல்பட விட்டாங்கன்னாவே அவர்கள் பயங்கரவாதிகள் மீது, குண்டர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த குண்டர்களும் சமூக விரோதிகளுக்கும் ஒரு அச்சம் ஏற்படும். ஒரு கூலி 10 லட்சம் ரூபாய் வாங்கிக்கணும் ஒருத்தரை கொலை பண்ணிட்டு போற அளவுக்கு தமிழகத்தில் ஒரு துர்பாகியமான நிலைமை ஏற்படுதுன்னா அவங்கள விட்டு வைக்கலாமா? இந்த காவல்துறை இதே காவல்துறை தானே இது. அதாவது தமிழகத்தில் சிறந்த காவல்துறை நம்ம வச்சிருக்கிற காவல்துறையை தப்பே சொல்ல முடியாது. அவங்கள வேலை வாங்குற முதலமைச்சர் சரியா இல்லை, அதுக்கு என்ன பண்றது? அதான் காவல்துறையை கேட்டா காவல்துறை சொல்லுது, நாங்க முதலமைச்சர் பேச்சை கேட்பதா இல்ல முதலமைச்சருடைய மனைவி பேச்சை, அவங்க பேச்சை கேட்பதா, மகன் பேச்சை கேட்பதா, மருமகன் பேச்சை கேட்பதா, கனிமொழி பேச்சை. அதாவது அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அதிகாரங்க, குறுநிலை மன்னர்கள் போல ஒரு வட்டச்செயலாளர், திமுக வட்டச்செயலாளர் தாங்க. இன்னைக்கு கூட சென்னையில நீங்க எங்க போனாலும் அவர் தாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுடைய அதிகார கேந்திரமா விளங்குகிறார். ஒரு திமுக வட்டச் செயலாளர் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, எல்லாம் பண்றாரு. காவல்துறை விழிப்புதுங்கி போய் இருக்கிறாங்க. காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், தலித் சகோதரர்கள் தலைவர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு வருகிறார்களே, அதுக்கு இதுவரையிலும் திமுக அரசு ஏதாவது கடும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? படுகொலையில நிறைய பேர் கைது பண்ணிட்டு விசாரணை போயிட்டு இருக்கு. இன்னும் கூட நீ அம்ப மட்டும் தானே இருக்கிற, எய்தவனை இன்னும் கைது செய்யவில்லை என்று 17 பேர் கைது பண்ணிருக்காங்க. தொடர்ந்து தேடுதல் வேட்டை போயிட்டு இருக்கு. இன்னும் கூட சரியான நபரை கைது செய்யவில்லை என்று ஆம்சாங் அவரை சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே சொல்றாங்க. பொது வெகுஜன மக்கள் சொல்றாங்க. நீங்க சும்மா இருக்கிற யாரையோ போயிட்டு கைது பண்றீங்களே தவிர அந்த எய்த அம்பு முக்கியமான நபரை நடக்கிறது அரசியல் படுகொலைகள் கிடையாது. பழிக்கு பழியா நடக்கக்கூடிய படுகொலைகள். இது எப்படி அரசை குறை கூறுவது ஏற்க முடியும்னு சொல்றாரு சார். 595 கொலைகள் 200 நாட்கள்ல எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுறாரு. மக்கள் கிட்ட எல்லாத்தையும் எந்த ஊடகத்தில் சந்திக்கும் போதும் இந்த விடியா திமுக அரசனுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் இருக்குதுன்னு சொல்றாரு. அதற்கு காரணம் இன்னைக்கு கஞ்சா போதை வஸ்துகளுடைய புழக்கங்கள் நடக்குது. இந்த போதை பொருளை இதை தடுக்க முடியல காவல்துறையினால. இதெல்லாம் காரணமா இருக்கிறது. இதெல்லாம் கட்டுப்படுத்துங்க. இந்த அரசு மக்களுக்கான அரசாக இல்லாம சமூக விரோதிகளுக்கும் குண்டர்களுக்கும் ரவுடிகளுக்கும் ஏவல் அரசாக இந்த திமுக அரசு செயல்படுதுன்ற போது எப்படிங்க அதை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க முடியும்? இன்னைக்கு பத்திரிகைகள் இருந்து ஊடகங்கள் எல்லாம் இதுவரையிலுமே 3 ஆண்டுகள் திமுக இருந்த பத்திரிகை கூட ரவுடிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் ஆதரவாக திமுக செயல்படுதுன்றீங்களா? ஆமாங்க, அதுதான் காரணம். அதனாலதான் செயல்பட்டனா அது தன்னுடைய கட்சிக்கும் ஆட்சிக்கும் அவப்பெயர் ஏற்படுன்றது அவங்களுக்கு தெரியாதா சார்? அவங்களுடைய இது எல்லாமே அவங்க ஆட்சி பொறுப்புக்கு எப்பெல்லாம் வருதோ திமுக அப்போது ரவுடிகளும் குண்டர்களும் தலை தூக்கி இருப்பார்கள். இது ஒவ்வொரு திமுக ஆட்சி நீங்க வரும்போது பட்டியலிட்டு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். திமுக என்றாலே அராஜகம், திமுக என்றாலே பயங்கரம், திமுக என்றாலே ரவுடிசம். இதுதான் சார் திமுக. கட்ட பஞ்சாயத்து, நிலத்தை அபகரிப்பது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் திமுக ஆட்சியில.
அவர் உங்களுடைய ஆட்சியில தானே, உங்களுடைய நீங்க என்ன கேஸ்ல இருக்காரு? அது வந்து நீதிமன்றமே என்ன கேஸ்ல இருக்காரு? அவர் அமைச்சரா வச்சு அழகு பார்த்தது திமுக தானே. திமுக தான் போயிட்டு திமுக திமுக தலைவர் தானே முக ஸ்டாலின் பேசும்போது அந்த திருடரை ஏன் கூப்பிட்டு வச்சா அமைச்சர் பதவி கொடுத்தது? திமுக ஏன் அமைச்சர் பதவி கொடுத்தது? நாங்க அவரை கட்சியை விட்டு விலகியது அதிமுக. அந்த திருடரை சொன்ன ஒரு திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள், அவருக்கே கூப்பிட்டு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா அப்படின்னா திருடனுக்கு துணை போன கட்சி திமுக தானே.